மந்திர கேரட் மரம் செழிப்பாக வளர்ந்த பிறகு காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளுக்கும் ஒரு புதுவிதமான ஆற்றல் கிடைத்தது. ஆனால் ஒரு நாள் காலை காடு வழக்கத்திற்கு மாறாக நிசப்தமாக இருந்தது. பறவைகளின் பாடலோ வண்டுகளின் ரீங்காரமோ கேட்கவில்லை. முயல் மிட்டாயும் அணில் மினியும் இதை கவனித்தனர். மினி, காடு ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது? காற்று கூட சத்தமின்றி வீசுகிறதே என்று மிட்டாய் கேட்டது. அவர்கள் மந்திர கேரட் மரத்தின் அருகில் சென்றபோது அதன் இலைகள் வாடிப்போய் சாம்பல் நிறத்தில் இருப்பதைக் கண்டு அதிர்ந்தனர். காட்டின் மூத்த அறிவுரைஞரான தாத்தா ஆந்தையை சந்தித்தனர். அவர் சொன்னார், யாரோ ஒருவர் காட்டிற்கு பின்னால் இருக்கும் மௌனப் பள்ளத்தாக்கிலிருந்து மந்திர இசையை திருடிவிட்டார்கள். அந்த இசைதான் காட்டிற்கு உயிர் சக்தியை கொடுக்கிறது. அதை மீட்காவிட்டால் மந்திர கேரட் மரம் முற்றிலும் மறைந்துவிடும். மிட்டாயும் மினியும் உடனடியாக புறப்பட்டனர். வழியில் சந்தித்த தடைகள். அவர்கள் பனிப்பாறைகளை கடக்க வேண்டியிருந்தது. மிட்டாயின் சாமர்த்தியம். தன் கால்களால் வேகமாக தோண்டி பனிக்கு அடியில் ஒரு பாதையை உருவாக்கியது மிட்டாய். மினியின் வேகம். மினி மரங்களின் உச்சாணி கிளைகளில் ஏறி எதிரிகள் யாராவது வருகிறார்களா என்று கண்காணித்தது. மௌனப் பள்ளத்தாக்கில் ஒரு சிறிய குட்டி பூதம் அந்த இசையை ஒரு குடுவையில் அடைத்து வைத்திருந்தது. அதற்கு நண்பர்கள் என்பதே பிடிக்காது. மிட்டாயும் மினியும் சண்டையிடாமல் அவனிடம் அன்பாக பேசி, இசை என்பது எல்லோருக்கும் சொந்தமானது, நீயும் எங்களுடன் வந்து நண்பனாக இரு என்று அழைத்தனர். பூதம் தன் தவறை உணர்ந்து இசையை விடுவித்தது. மீண்டும் காடு முழுவதும் இனிமையான ராகம் ஒலித்தது. வெற்றியின் கொண்டாட்டம். இசை திரும்பியதும் மந்திர கேரட் மரம் மீண்டும் தங்க நிறத்தில் மின்னியது. மிட்டாயும் மினியும் அந்த பூதத்தையும் தங்கள் நண்பனாக காட்டிற்கு அழைத்து வந்தனர். இப்போது காடு இன்னும் வலிமையாகவும் இசையோடு மகிழ்ச்சியாகவும் மாறியது. அன்பும் ஒற்றுமையும் இருந்தால் எந்த மௌனத்தையும் உடைக்க முடியும் என்பதை அவர்கள் மீண்டும் ஒருமுறை நிரூபித்தனர்.